ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மல்லி, விஜய் இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி இன்னும் 2 நாள்ல 1 வருஷம் ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அம்மா விஜய் கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்க சொன்னத நெனச்ச உடனே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாஷ்பேக் போறாங்க. மல்லியும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அப்படியே சிரிச்ச முகத்தோட தான் நின்னுட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசன் ஒரு பக்கம் லாயரை மீட் பண்ணுறதும் ஜோசியரை மீட் பண்ணுறதுமா இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வெண்பாவை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் கேஸு, ஒரு பக்கம் வந்து வெண்பாவால் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஜோசியர் வந்திருக்காரு. ஸோ அவரை வந்து உட்கார வச்சு சொல்கிறாங்க, அதாவது உங்கள் பொண்ணு வந்து ஒரு உயிர் வந்து விட்டுட்டு போனாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய உயிரை வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் தான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த பொண்ணு வடிவில் தான் மகாலட்சுமி அங்கே குடிக்கொண்டு இருக்கிறா. அதனால் அந்த பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிக உயர்ந்த அளவுக்கு உச்சிக்கு போய் நிற்க முடியும். நீங்கள் எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்க அந்த பொண்ணு வந்தா அப்படின்ற மாதிரி எல்லாமே வெண்பாவை வந்து டார்கெட் பண்ணி அந்த ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்க, எப்படி வெண்பாவை இங்கே கூப்பிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு இவர் ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி விஜய் கிட்ட இருந்து வெண்பாவை பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி நம்மளை எங்கே போனாலும் வாழ விட மாட்டேங்கிறாளே, இவளை என்ன பண்ணுறது, இப்படியே விட்டால் ஒன்றும் ஆகாது, போய் 2ல் 1 அவளை போயிட்டு எது ஒன்று பேசி அவளை இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நம்ம வழியிலையும் குறுக்கே வரக்கூடாதுன்ற மாதிரி போயிட்டு அவளுக்கு வான் பண்ணிட்டு சொல்லிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மல்லி சொல்கிறாங்க, இனிமேல் அவங்க நம்ம வாழ்க்கையில் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.